வணக்கம். அன்பே மொழி. கார்காலங்களில் எங்கு பார்த்தாலும் மழைநீர் தேங்கி இருக்கும். மற்ற நாட்களை விடவும் கார்காலங்களில் மாலை நேரத்திலே இருள் சூழ்ந்துவிடும். அந்த நேரத்தில் மனிதர்களின் நடமாட்டமும் குறைந்துவிடும். காரணம், விலங்கினங்கள், விஷப்பூச்சிகள் அதனுடைய நடமாட்டம் அதிகமாக இருக்கும். அதனுடைய வாழ்விடங்களிலெல்லாம் நீர் சூழ்ந்து விடுகின்றபடியால் அவை உணவுக்காகவும் பாதுகாப்புக்காகவும் வேறு இடம் பெயர்ந்து செல்ல வேண்டிய சூழல். அந்த நேரங்களில் மனிதர்களுக்கு பெரிய இடர்பாடுகளை செய்ய வல்லது. அப்பொழுது மனிதர்களை காக்கின்ற ஒரே ஆயுதம் நெருப்பு மட்டும்தான். நெருப்பு அருகில் இருந்தால் விலங்கினங்கள் மனிதர்களை அண்டாது. நெருப்பு அருகில் இருந்தால் அந்த சுற்றுப்பகுதி எங்கும் கண்ணால் நன்கு காண முடியும். உணவு எங்கிருக்கின்றது, அபாயம் எங்கிருக்கின்றது என்பதை அந்த வெளிச்சத்தில் கண்டுகொள்ள முடியும். இந்த நெருப்பின் ஒளிதான் மனிதருக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுத்தது. அந்த ஒளிதான் அவர்களுடைய அன்றைய பொழுதின் நிலைமையாக, அந்த இடத்தின் மிகப்பெரிய தேவையாக இருந்தது. எதிர்காலமும் அந்த நெருப்பின் அடிப்படையிலேயே அமைந்தது. அந்த நெருப்பை எப்படி ஏனும் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்பதற்காக பல்வேறு வழிமுறைகளை கண்டடைந்து அதனை பாதுகாக்க, மழையிலிருந்து பாதுகாக்க சிறு சிறு கூடுகளையும் குடில்களையும் அமைத்து அதற்கு அருகிலேயே வாழ்ந்து கொண்டனர். அப்படி அந்த ஒளியை கார்காலங்களில் மனிதர்கள் இன்றளவும் ஏற்றி வீடுகளில் உள்ள இருளை போக்கி, சுற்றுப்புறங்களில் உள்ள இருளை போக்கி, அத்துடன் மனதில் உள்ள இருளையும் போக்கி எதிர்காலத்திற்கும் இன்றைய பொழுதிற்கும் பெரும் நம்பிக்கையை வழங்கும் அந்த கார்த்திகை தீபம் மனிதர்களின் வாழ்வில் பெரும் ஒளியை ஊட்டக்கூடியது. அந்த தீபத்தை கையில் ஏந்தி, மனதில் ஏந்தி, மனிதர்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கின்ற அந்த ஜீவ ஒளியை, தீப ஒளியை ஒவ்வொருவரும் ஏற்றுவதற்கு முனைய வேண்டும். யோகத்தின் மூலமாகவும் தியானத்தின் மூலமாகவும் நன்னெறியின் வழியிலும் அந்த ஜோதியை சுடர்விட்டு ஒளிரச் செய்ய முடியும். எல்லோரின் மனதிலும் அன்பின் ஜீவ ஊற்று ஒளியாய் மிளிரட்டும். நன்றி.